ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பம் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு எடை இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நல்லா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நல்லா கவனித்து கொஞ்சம் கேளுங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் முதல்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? டாக்டரை பார்ப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்தோடனே முதல்ல வெயிட்டு பார்ப்பாங்க. வெயிட்டு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு நோட்டில் எழுதுவாங்க. எழுதிட்டு அடுத்து மாதம் வந்துட்டு உங்களை வந்து வெயிட் போடுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் எடை கூடி இருக்கீங்களா இல்லை குறைஞ்சிருக்கீங்களாங்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எதுக்கு வந்து மாதம் வெயிட் போடுறீங்க, வெயிட்டு வந்து போடுறாங்கன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ நீங்கள் வந்து ஏறி இருக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னா அந்த மாதம் எடை போடையில் நீங்கள் 45 கிலோ இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் 2வது மாதம் நீங்கள் வெயிட் போடுறப்ப 50 கிலோ இருக்கணும். அதாவது குழந்தை கர்ப்பமாக இருக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த 9.25 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ ஏறி இருக்கணும், சரிங்களா? இதை வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ உங்களுக்கு எடை கூட அந்த எடை கூடுறது உங்களோட வெயிட்டு கிடையாது, உங்கள் குழந்தையோட வளர்ச்சி, சரிங்களா? 10 மாதத்துக்கு 10 கிலோ ஏறி இருக்கணும். இதை வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதிலேருந்து தான் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி உங்களுக்கு வந்து தெரியும், சரிங்களா? அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ ஏறுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? 10 மாதம்னா 10 கிலோ வெயிட்டு நீங்கள் ஏறி இருக்கணும், கண்டிப்பாக ஏறி இருக்கணும். 10 கிலோ ஏறி இருந்தால் தான் உங்கள் குழந்தை நார்மலான குழந்தை, சரிங்களா? அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நல்லா குண்டாக இருப்பாங்க, சரிங்களா? குண்டாக இருக்கிறவங்க வந்துட்டு அந்த 10 மாதம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃபிட்டாகும், நல்லா பாடியாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு மாதம் செக் பண்ணுறப்ப ஒரு 50 கிலோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 10 மாதம் கழிஞ்சு அவங்க வெயிட் போடுறப்ப வந்துட்டு 60 கிலோ வெயிட் தான் கூடி இருக்கணும், சரிங்களா? அந்த 10 கிலோ வெயிட்டு வந்து உங்கள் குழந்தையோட வெயிட்டு, அந்த 50 கிலோ வெயிட்டு வந்து உங்களோட வெயிட்டு. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும், சரிங்களா? மெயினாக இந்த பாடியாக இருக்கவங்க தான் உடம்ப வந்துட்டு கொஞ்சம் ஒரு நார்மலான கண்டிஷனில் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குழந்தையோட வெயிட்டு தான் ஏறுறதுக்கு பார்க்கணும். உங்கள் வெயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மி ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ சொன்னது வந்து யாருக்கு சொன்னேன்? கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு தான் நான் சொன்னேன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் பாடியாக இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடணும், நல்லா சத்தான பொருளாக சாப்பிடணும், சரிங்களா? சத்தான பொருள்னால் அதிகம் வெயிட் போடாமல் குழந்தைக்கு தேவையான அளவு சத்து இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் நல்லா குண்டாக இருக்கிறவங்க முதல்ல சாப்பிடணும். இதுக்குன்ட்டு என்னடா இந்த அக்கா 10 கிலோ வெயிட் போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதிகமாக வந்துட்டு சாப்பிடக்கூடாது. எதுவுமே ஒரு அளவாக தான் சாப்பிடணும். நான் இப்போ சொன்னது 2வதாக சொன்னது கொஞ்சம் ஆள் பாடியாக இருக்கவங்களுக்கு சொன்னேன், சரிங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் கர்ப்பமாக இருக்கையில்
ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கையில் எத்தனை 50 கிலோ இருந்தீங்க. இதே 10வது மாதம் கர்ப்பமானதுலேருந்து 10வது மாதம் 10 கிலோ தான் கூடியிருக்கணும். அந்த 10 கிலோ உங்கள் குழந்தையோட வெயிட்டு, அந்த 50 கிலோ உங்களோட வெயிட்டு, அதே மாதிரி தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த அக்கா நல்லா வெயிட் போட சொல்லி சொன்னாங்க, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு ஓவர் வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் 10 மாதத்துக்கு ஒரு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து 10 கிலோ வெயிட்டு தான் கூடி இருக்கணும். சரிங்களா? அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா சத்தான பொருள் சாப்பிட சொன்னாங்க, நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹெவியான பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓவர் வெயிட்டு போடக்கூடாது. ஏன்னா ஓவர் வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். சரிங்களா? டெலிவரி டயத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம். குழந்தைக்கு வந்துட்டு ஓவர் வெயிட்டு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சிசேரியன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போயிடாதீங்க. சரிங்களா? 10 மாதத்துக்கு 10 கிலோ வெயிட்டு தான் நீங்கள் ஏறி இருக்கணும். கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து வெயிட்டு எதுக்கு பார்க்குறாங்கங்கிற ஒரு சில பெண்களுக்கு தெரியும், ஒரு சில பெண்களுக்கு தெரியாது. அதனால் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னோடய வீடியோவை வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்டு எல்லோரும் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னோடய வீடியோவை வந்துட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் நல்லா ஹெல்த்தான குழந்தைய, அந்த 10 மாதம் 10 கிலோ வெயிட்டு கூடிய குழந்தைய பெற்று நல்லா ஆரோக்கியமாக இந்த பூமிக்கு காட்டணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் தயவு செஞ்சு என்னோடய வீடியோ வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் போடுங்க. எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், யாரும் கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க. ஒன்று நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்றாவது போடணும், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு ஒரு மாதிரியாக கமெண்ட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கையில் நீங்கள் செக் பண்ணுறப்ப எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற அந்த 10வது மாதம் 10 கிலோ வெயிட்டு தான் ஏறி இருக்கணும். அதுக்கு மேலே ஏறக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் அதுக்குன்னு வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு இதுக்காக எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாமல் தவிர்க்கக்கூடாது. எல்லா பொருளும் சாப்பிடணும், ஒரு அளவாக சாப்பிடணும். சரிங்களா? அளவாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தான குழந்தைய நீங்கள் இந்த பூமிக்கு காட்டணும். சரிங்களா? அதனால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிட்ஸ் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.